ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் ஜூன் 28 2025 சனிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், ஆணி மாதம் 14ஆம் திருநாள். அதுல இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் திருத்தியை திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் வீட்டில் பொதுவாக நிறைய பேர் மளிகை சாமான் வாங்குவீங்க. மளிகை சாமான் வாங்கக்கூடிய நிர்பந்தம் இருந்ததுன்னா வாங்கிறது ரொம்ப நல்லது. அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு கல்லுப்பு ஒரு படி இன்றைய நாள் வாங்கினாலும் மிகப்பெரிய அளவில் வீட்டில் எப்பவுமே அக்ஷயமாக பொருளாதாரம் மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சிம்பிளுங்க, ஒரே ஒரு படி கல்லுப்பு வாங்கினா கூட போதும். இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம், புராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்பு, அறிவு, புத்தி கூர்மை, வீட்டில் சந்தோஷம், முக்கியமான பிளான், இது எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான நாள். நிறையா பேருக்கு இந்த நாள் வீட்டில் நிறைய சொந்தங்கள் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். திவ்யமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு துளசி மாலையை கொண்டு போய் இன்றைய நாள் பெருமாளுக்கு போடணும், தாயாருக்கு போடணும். போட்டிங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப நல்ல பெயர் வரும். புது டாக்குமெண்ட் ஒன்று கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எழுத்துப்பூர்வமான ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நமக்கு சாதகமாக நடக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் இன்றைய நாள் கால் லெட்டர் வரும். முக்கியமான இமெயில், செக்கு, எல்லா விதமான தகவல்களும் நமக்கு சார்ந்து நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. ஆண்டாள் வழிபாடு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பொன்னிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டப்பு பல வகைகளில் வரக்கூடிய நாள். சந்திரன் புதன் சேர்க்கை, திரிகோணத்தில் சனி உட்கார்ந்துருக்கார். நல்ல பணத்தை கொடுப்பார், வைராக்கியத்தை கொடுப்பார், பேச்சு திறமையை கொடுப்பார், எழுத்து திறமையை கொடுப்பார், கரெக்டாக அந்த வேர்ட்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய நிலைமைகளை கொடுப்பார். பல விதங்களில் லாபங்கள். மிகப்பெரிய அளவில் இன்றைய நாள் உங்களுக்கு பாராட்டு மழை குவியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், முக்கியமான தெய்வங்களில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். தெய்வ அனுகிரகம். ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு ராஜ மரியாதை கிடைப்பது, நல்ல படித்தவர்களுடைய துணை கிடைப்பது, நல்ல மனுஷாலுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுறது, நல்ல மேக்ஸ் தெரிஞ்சவங்க, நல்ல வேதம் படித்தவங்க, நல்ல விஷயங்களை மட்டுமே பேசக்கூடிய வெரி பாசிட்டிவ் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஆட்கள், இவங்க அத்தனை பேரும் நம்ம கூட இணைவில் இருப்பாங்க. யாரெல்லாம் ரிசர்ச்சில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் R&Dயில் இருக்கீங்களோ, வெளியூரில் வேலை செய்கிறீங்களோ, அத்தனை பேருக்கும் இன்றைய நாள் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் அத்துணை பேருக்கும் சந்தோஷம் எப்பொழுதும் இருக்கும். அமோகமான நாள். பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும். முக்கியமான விஷயங்கள் எது ரொம்ப நாளாக பிரச்சனை கொடுத்துட்டுருக்கோ, குடைச்சல் கொடுத்துட்டுருக்கோ, அது முடியும். ரகசியமாக, மிகவும் ரகசியமாக ஒரு விஷயத்தை இந்த நாள் முடிக்க போகிறீங்க. அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் ஒரு புது சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரதராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மிகப்பெரிய லாபங்கள், மிகப்பெரிய நண்பர்கள், சங்கம், சமூகம், பெரிய பெரிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள், இவங்ககிட்டேருந்து ஒரு அழைப்பு வரும். இல்லை இவங்களை ரொம்ப முக்கியமாக ஒரு இடத்துல பார்ப்பீங்க. பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம், ஏர்போர்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பார்ப்பீங்க. அவங்க கூட ரொம்ப நல்ல விஷயத்த பண்ண போகிறாங்க, பேச போகிறாங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்த பண்ணி கொடுக்க போகிறாங்க. நண்பர் மூலியமாக ஒரு ஆதாயம் வரப்போகிறது, ரெஃபரன்ஸ் மூலியமாக ஒரு விஷயம் நடக்க போகிறது. இந்த மாதிரி மாறி மாறி நல்லது நடக்கும். மிகப்பெரிய அளவில் மேன்மையை அழித்தரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் அபாரமான மேன்மை, தாராளமான பண வரவுகள், நினைத்த காரியங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி, நம்பிக்கை மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கிறது. கண்டிப்பாக வேலை கிடைப்பது, இருக்கிற வேலையில் 10 மடங்கு உயர்வை சந்திக்கிறது, 10 பேர் நம்மளை பாராட்டுவது, இந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிகிட்டே போகலாம். அந்தளவுக்கு நன்மைகள் நடக்கும்.
அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேயர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய நாள். உங்கள் சங்கல்பம் என்ன இருக்கோ அது கண்டிப்பாக நிறைவேறும். உங்கள் பவர் ஆஃப் இன்ட்யூஷன் மிக அதிகமாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் நம்பிக்கை, எழுத்து, ஓவியம், அதே மாதிரி எனி கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன், அதாவது ஐடியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்குனா இந்த நாள் நிறைய பேருக்கு ஜாக்பாட், அதாவது என்னென்னா ஆன் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கன்ஃபார்ம் ஆகும். வெளியூர் போகிற மாதிரியும் வெளிநாடு போகிற மாதிரியும் ஆப்ஷன் வரும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் போய் இப்படி ஒரு சந்திரன் சஞ்சாரம் உட்கார்ந்துருக்காரு, கூட புதன் வேறு இருக்காரு, ஒன்றும் ஆகாது. எழுத்து பிழையாகும். சம்டைம்ஸ் பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். இல்லை நம்ம தப்பான விஷயத்த நம்ம சொன்ன மாதிரி மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. அதாவது மற்றவங்களுடைய புரிதலோ நம்ம புரிதலோ தப்பாக இருக்கும். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடக்காது. சின்ன சின்ன விஷயம் தாங்க தப்பு கொடுக்கும், எல்லாமே பிரச்சனை கொடுக்காது. சம்டைம்ஸ் மறந்து ஒரு பெண்ணை எங்கேயோ வச்சிருவோம், ஒரு டாக்குமெண்ட் எங்கேயோ வச்சிருவோம், அதையே தேடிட்டு உட்காந்துருப்போம். ஒரு 2 மணி நேரம் படுத்தோம், அதுக்கப்புறம் அந்த மொபைலை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பென் இருக்கும், அதே இடத்துல தான் செக் புக் இருக்கும். இந்த மாதிரி எந்த விஷயம் எப்படி நமக்கு படுத்துதுன்னு தெரியாது. கண்ணு முன்னாடியே இருக்கும், ஆனால் மாயம் பண்ணுற மாதிரி அந்த இடத்துலேருந்து காணாமல் போயிடும். இந்த மாதிரி தான் சந்திராஷ்டமம் பாதிக்குமே தவிர வேற பெருசாக ஒன்றுமே நடக்காது. தைரியமாக இருக்கலாம். அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் தாமரை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அபாரமான நாள். நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். மன தைரியம் பயங்கரமா இருக்கும். எந்த விஷயத்த செய்தாலும் யாருக்கும் எந்த விதத்திலுமே புண்படாம உங்களுடைய வேலையும் முடியும், மற்றவங்களுடைய வேலையும் முடியும். வின் வின் சுச்சுவேஷன் சொல்லுவோம்ல, யாருக்கும் எந்த பங்கமும் கிடையாது. டப்புன்னு அந்த வேலையை முடிக்கக்கூடிய சாமர்த்தியம், கெட்டிக்காரத்தனம் அபாரமா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடுமையான அவஸ்தை என்ன இருக்கோ அது முடிஞ்சிடும். அவதிகள் என்ன இருக்கோ அது முடிஞ்சிடும். எந்த விதத்திலையுமே கோபதாபங்கள் வேண்டாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்துக்காக போறோம், அந்த விஷயம் நமக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் பகை இருக்கலாம், தடை இருக்கலாம், எனிமிட்டி இருக்கலாம், ஆனால் அது நல்லதுக்கு தான். சம்டைம்ஸ் போட்டி இருக்கிறதுனால நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம். இன்றைய நாள் போட்டியுடன் வெற்றி பெறக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிழிப்பச்சை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. நிறைய பேருக்கு இந்த நாள் ரெட்டை குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு குழந்தை கன்சீவ் ஆவீங்க. நிறைய பேருக்கு இந்த நாள் நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும், நல்ல ஒரு பையன் கிடைப்பான். நிச்சயார்த்தத்துக்குரிய டேட் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஆவணி மாதம் ரொம்ப முக்கியமான நல்ல காரியங்கள் எல்லாமே உங்க வீட்டில் நடக்கும். இட் வில் சோ ஹேப்பன். கண்டிப்பா நடக்கும். நிறைய பேர் ஆலய கும்பாபிஷேகங்கள்லாம் பண்ணணும்னு பிளான் பண்ணி உட்காந்துருப்பீங்க. கண்டிப்பா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் உங்க கையால் நடக்கப்படுது. அமோகமான நாளாக இருக்கப்படுது. முழுக்க முழுக்க பரிபூர்ணமான தெய்வ அனுகிரகம் இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் எல்லாருக்குமே சூப்பரா இருக்கு. இதற்கு சரியா இல்லைன்னு சொல்ற மாதிரியே இல்லை, எல்லாருக்குமே நல்லா இருக்கு. அது ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் சொல்றது மகரம், அதுக்கப்புறம் கடகம், அதுக்கப்புறம் மீனம். இவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.